அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழில் ஒரு பழமொழி உண்டு. காவோலை விழ குருத்தோலை சிரித்ததாம். அதாவது பனை மரத்திலிருந்து காய்ந்த ஓலை காற்றினுடைய வேகத்தில் கீழே விழ அதை பார்த்து ஏளனமாக குருத்தோலை சிரித்ததாம். அதாவது தனக்கும் ஒரு காலத்தில் இது போன்றுண்டான நிலைதான் ஏற்படும் என்பதை மறந்து குருத்தோலை சிரித்ததாம் என்பதை அந்த பழமொழியில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம யாரை பார்த்து நம்ம ஏளனமாக நம்ம சிரிக்கிறோமோ, எள்ளி நகையாடுகிறோமோ, அது போன்றுண்டான நிலை தனக்கு ஏற்படும் என்பதை மறந்து தான் அந்த சிரிப்பினுடைய யதார்த்தம் இருக்கிறது என்பதை இந்த பழமொழி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. தற்காலத்திலெல்லாம் வயோதிகர்களுடைய சிறு தடுமாற்றங்கள் கூட இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் விளையாட்டுத்தனமான நகைப்பைக்குண்டான சிரிப்பாக அது மாறிவிட்டது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃபில் இதனை தெளிவாக சொல்லி காட்டுவான். சூரத் யாசீன் 68வது வசனத்தில், ஒமன் அம்மிர்ஹு நுனக்கிசு, நாம் வயோதிகமாக ஆக்கி அவர்களுடைய படைப்புகளையே நாம் தலைகளாக நாம் மாற்றுகிறோம். அஃபலா யாக்கிலோன். இது ஒரு சுழற்சி முறை தான். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நபர்களுக்குமே நாம் வயோதிகத்தை கொடுத்து அவர்களுக்கு படைப்பை தலைகளாக ஆக்குகிறோம். இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? கேலி பண்ணக்கூடிய நபர்கள் இது நமக்கு ஏற்படும் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இந்த வசனத்தில் இறைவன் ஒரு கேள்வியை நமக்கு முன்னால் எழுப்புகிறான். உனக்கும் அந்த நிலை தான் வரும். கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு முன்பால் ஒன்றை நீ யோசித்துக்கொள் என்று அந்த பழமொழிக்கொப்பை இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா வாசிலத் இப்னு அஸ்கார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். லா துல்ஹிரு ஷமாத்தத்தில் யாஹீக, உன் சகோதரனை துன்பப்படுவதை பார்த்து நீ மகிழ்ச்சியை நீ வெளிப்படுத்தாத. ஒரு கால் ஃபையரஹமுல்லா, யார் துன்பத்தில் ஆளாக்கப்பட்டு இருக்கிறாரோ, யாரை பார்த்து நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாயோ அந்த நபருக்கு அல்லாஹு தாலா இரக்கத்தை காட்டி கருணை காட்டி அவரை நல்ல நிலைக்கு கொண்டு போய் எபுத்தளிக்க, உன்னையும் அதுபோன்றுண்டான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நீ எப்படி சிரித்தாய் அதே மாதிரி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய சிரிப்பு, நம்மளுடைய பேச்சு கூட எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் பிறருடைய மனம் புண்படும்படி ஆகிவிடக்கூடாது என்பதுதான் இந்த பழமொழிகளும் இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. சிந்தித்து செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ்.